அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சட்டசபையின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்றுவது மரபாக இருந்து வருகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் நடைபெற்ற முதல் கூட்டத்தொடரில் தேசிய கீதத்தை முதலாவது பாடவில்லை என கூறி ஆளுநர் RN ரவி அவையிலிருந்து வெளியேறினார். உரையை வாசிக்காமலேயே 3 நிமிடங்களில் வந்த வேகத்தில் திரும்பிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆளுநரின் செயல் சிறுபிள்ளைத்தனமானது என விமர்சித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் அரசால் தயாரித்து வழங்கப்படும் உரையை அப்படியே வாசிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை மரபு என்றும், ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில்தான் ஆளுநர் குறியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது. மாண்புமிகு ஆளுநர் வருகிறார், உரையாற்ற வருகிறார், ஆனால் உரையாற்றாமலே போய்விடுகிறார். அதனாலதான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபிள்ளைத்தனமானது என்று சொன்னேன். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 176 வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில்தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். ஆளுநரின் அவை நடவடிக்கைகளை விமர்சித்த முதலமைச்சருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக X பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஆளுநர் மாளிகை தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்யச் சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்று கூறுவதா என கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியல் அமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவர் என்றும் முதலமைச்சருக்கு இத்தகைய ஆணவம் நல்லதல்ல எனவும் கூறியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சருக்கு ஆணவம் என கூறும் ஆளுநருக்குத்தான் திமிர் அதிகம் என காட்டமாக கூறியுள்ளார். காலம் காலமாக தமிழக சட்டப்பேரவையில் கூட்டம் தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதும் முடியும் போது தேசிய கீதம் பாடுவதும் தான் வழக்கம் என்றும் இதை ஆளுநர் மாற்றச் சொன்னதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மரபு அது அல்ல. இத்தனை ஆண்டு காலமாக முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம். அந்த மரபை மாற்ற சொன்னது அவர்தான். ஆகியனால தவறு இழுத்தவர் அவர்தான். அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார். ஆனால் அவருக்கு கவர்னர் என்கிற திமிர் இருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.